வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழுதிடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை காரும் தேவா தேவை தேவா இப்போ காரும் தேவா மனதால் பண்ணிடுவோமா? தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் மருக புலங்களாலே மனித இதனை அறிய இயலாம் முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாமத்தும் சுதனமத்தும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து நாவுமாக இருவரிடமாய் வருகின்ற தூய ஆவி அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா இந்த வியப்புக்குரிய திருவிருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிய உமை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இப்பொழுது சரியாக மணி 12 மணி. புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த புதிய ஆண்டை இந்த வருடம் நாம் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் துவங்குகிறோம். எனவே பக்தியாய் ஆலய மணிகள் ஒலிக்க நாம் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை புதிய ஆண்டினுடைய துவக்கம் இந்த முதல் நொடி பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த உணர்வோடு பக்தியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் இந்த புதிய ஆண்டை துவங்குவோம்.
திரு 2 நிமிஷம் உட்காருங்க. பீடம் மாற்றி அமைக்கப்பட்டு நாம் திருப்பலியிலே எழுத்திருப்போம். நாம் வருகை பாடலை பாடுவோம். மகிழ்ந்து கூடுங்கள். நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறுத்து வைத்தார். தாயின் கருவிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறுத்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மார்பு வந்தில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மார்பு மண்ணில் உயர, எழுவி வருவி இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூறுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, புதிய ஆண்டிற்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய பாவங்களுக்காக நம் மன்னிப்பை கேட்போம். இயேசுவே, இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். எண்ணற்ற எதிர்பார்ப்புகளோடு, ஜெபங்களோடும், விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாங்கள் இந்த புதிய வருஷத்துக்குள்ள வரோம். பழைய வருடங்களைப் போல இல்லாமல் இந்த வருடம் எங்களுக்கு நிறைவான ஒரு வருடமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து ஆண்டவரின் சிறு சந்நிதியில் நிற்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும் என்று நம்முடைய பாவங்களுக்காக ஒரு நிமிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை நான் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது இந்த கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் தேவனாகிய ஆண்டவரிடம் நான் வேண்டிக்கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நாம் இப்பொழுது ஆண்டவர் இரக்கமாய பாடலை பாடிவிட்டு உன்னதங்களிலே பாடுகிற பொழுது நம்முடைய இறையிறக்க இளைஞர்கள் டிவைன் மர்சி யூத் மிக அழகாக 2026 ஆண்டு நம்மை விட்டு பிரிந்து செல்வதைப் போலவும் புதிய ஆண்டு நமக்குள்ளே, நம்முடைய ஆலயத்திற்குள்ளே, நம்முடைய ஊருக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வருவதை போன்று அவர் சித்தரித்து அதை செய்து காட்டுவார்கள். 2026 ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய உருவம் எல்லாம் அதில் இருக்கும்.
இந்த கொரோனா இன்றோடு அது ஒழிந்து போகிறது என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து புதிய ஆண்டிற்குள்ளே வருகிற பொழுது ஆண்டவரும் அன்னை மரியாளும் நம்மை நிரப்ப வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை நீர் வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வினுற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் எம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசியளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்று கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் வருடத்தினுடைய முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியாளை புகழ்ந்து போற்றி அந்த நாளை முதல் நாளை அன்னை மரியாளுக்கு உரிய நாளாய் திருச்சபை ஒப்புக் கொடுக்கிறது. கடவுளின் தாய் மரியாள், அன்னை மரியாள் நம்முடைய தாய், அதோடு கடவுளின் தாய். எனவே அந்த அன்னை பாடிய அந்த பாடலையே நாமும் இன்றைக்கு தியான பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம்.
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராய் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உடன்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் நீ பேறு வெற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 16 21 வரையுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக முன்னே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க மாதிரி தெரியுது. தூங்கிட்டீங்களா? சொக்குது ஒரு சிலருக்குலாம். சரி, வருடத்தின் முதல் நாள்
வருடத்தினுடைய முதல் மணித்துளிகள். கடவுளோடு நாம சேர்ந்து இந்த நாளை துவக்கி இருக்கிறோம். எவ்வளவு பேர் என்னென்னமோ விதங்களிலே இந்த நாளை துவக்குகிறார்கள் இல்லையா? எல்லா விதத்தையும் துவக்கலாம். ஆட்டம் பாட்டத்தோட துவக்கலாம், வானவேடிக்கையோடு துவக்கலாம், அங்கங்க தெருக்களிலே பாடலாம் பாடிக்கொண்டு உற்சாகமாய் துவங்கலாம். நிறைய பேர் கடற்கரைகளிலே போயிட்டு எல்லாம் உற்சாகமாய் துவங்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியம் வருடத்தினுடைய முதல் அந்த நொடி பொழுதை எப்படி துவங்குகிறோம்? ஆண்டவரோடு சேர்ந்து துவங்குகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்கள வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு, அதுவும் ஆண்டவர் நிறைவேற்றுகிற பலியோடு நாமும் அவரோடு சேர்ந்து அந்த பலியை நிறைவேற்றி அந்த நாளை நாம் துவங்குகிறோம், இந்த வருடத்தை துவங்குகிறோம். நிச்சயம் இந்த ஆண்டு நாம் எல்லாருக்கும் நிறைந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதுதான் முதல் வாசகத்துல அழகான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. மோயிசனிடம் ஆண்டவர் சொல்றார், நீ ஆரோனிடமும் அவனுடைய புதல்வரிடம் போய் சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அடுத்தது, ஆண்டவர் உன் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. இரண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எத்தனையோ விதமான நமக்கு இந்த வருடத்துல, இந்த புதிய வருடத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தால் நிறைய ஆச்சரியங்களும் கூட இருக்கும். ஆச்சரியங்கள்லாம் வரும்போது சிலர்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஒரு ஊரிலே ஒரு மனிதர் லாட்ரி டிக்கெட் வாங்குற பழக்கம் உண்டு. நம்ம ஊர்லலாம் அது கிடையாது, அதெல்லாம் ஒழிச்சாச்சு. இருந்தாலும் அது பழைய கதை. லாட்ரி டிக்கெட் வாங்கி வச்சிருந்தார். அவருக்கு அன்னைக்கு பார்த்து முதல் பரிசு விழும் எதிர்பார்த்து வாங்கினார். வாங்கி லாட்ரி டிக்கெட்லாம் வச்சிருந்தார். திடீரென்று அவருக்கு உடல் நலக்குறைவாயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். பெரிய ஹார்ட் அட்டாக்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து இதயம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால அவர்கிட்ட அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை யாரும் சொல்லக்கூடாது. அதாவது ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொன்னாலும் என்ன ஆகும், அவர் போய் சேர்ந்துருவார். இல்ல ரொம்ப துக்கமான செய்தியை சொன்னாலும் அவர் போய் சேர்ந்துருவார். அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமா அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நேரம் பார்த்து அவருக்கு லாட்ரி டிக்கெட்ல எவ்வளவு விழுந்துச்சு? 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு பரிசு. லாட்ரி டிக்கெட்ல 1 கோடி விழுந்த பிறகு லாட்ரி டிக்கெட்ல அந்த காசு கொடுக்கிற கம்பெனி என்ன சொல்லிடுச்சுன்னா, அந்த தாத்தா வந்தாதான், நேரா வந்தாதான் கொடுக்க முடியும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ குடும்பத்தாருக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அதே சமயத்தில் துக்கமா வந்து எப்படி தாத்தாவை கூட்டிட்டு போறதுன்னு தெரியல. 1 கோடி விழுந்திருக்கு இல்லையா, எப்படி அதை வாங்கணும்ன்ற ஒரு துடிப்போடு இருக்கிறார்கள். டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்க, டாக்டர் இது மாதிரி 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்துக்குது, தாத்தா கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு உங்களுக்கும் நல்ல பில்லுக்கு மேலே நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. டாக்டர் சொன்னார், ஒருவேளை இப்போ 1 கோடி விழுந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா தாத்தா என்ன ஆகிடுவார், அதிர்ச்சியிலே சந்தோஷத்திலே போய் சேர்ந்துருவார், அதனால சொல்லக்கூடாது அப்படின்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு புரியல. டாக்டர்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. டாக்டர் கடைசியாக சொன்னார், சரி நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா அவர் டப்புன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருவார், நல்ல பொறுமையா பதமா எடுத்து சொல்லக்கூடிய ஆள் யாராவது இருப்பாங்களே ஊர்ல, நம்ம பப்புக்குட்டி தலைவர் மாதிரி, அவர் மாதிரி ஒரு ஆளா பிடிச்சி கூட்டிட்டு வந்து பதமா சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி போயிட்டார். இவங்க போய் யோசிக்கிறாங்க யாரை கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. அப்புறமா கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நம்ம பங்கு சாமியார் தான் அதுக்கு சரியானவர் அப்படின்னு சொல்லி. அவங்க ஊர் பங்கு சாமியார் ரொம்ப நல்லவர், என்ன மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல சாமியார், ரொம்ப பதமா பொறுமையா சொல்லுவார். பங்கு சாமிக்கு விவரத்தை விளக்கமா சொல்லி, சாமி நீங்க தான் வந்து எப்படியாவது தாத்தா புரிய வச்சு பொறுமையா சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை நம்ம வாங்கணும். சாமியாரும் சரி அப்படின்னு சொல்லி போனார். ஆஸ்பத்திரிக்கு எப்படி போறாருன்னா, நோயாளியை சந்திக்க போற மாதிரி போனார்.
போயிட்டு தாத்தா பக்கத்துல உட்காந்து முதல்ல அவர் விசாரிச்சார், தாத்தா எப்படி இருக்கிறீங்க, உடம்பு எப்படி இருக்கு, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்கா, எல்லாம் பொறுமையா கேட்கிறார். தாத்தாவும் உற்சாகமா ரொம்ப பேசிட்டே இருக்காரு. 10-15 நிமிஷம் நல்லா பேசிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பங்கு சாமியார் கேட்டாரு, தாத்தா தாத்தா உங்களுக்கு பணம் கொஞ்சம் நிறைய கையில கட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சாமி பண்ண போறேன், நானே இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல லாட்டரி டிக்கெட்லாம் வாங்குவீங்களாமே, அதில் சப்போஸ் 1 கோடி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேஷுவலா கேட்டார். தாத்தா சொன்னாரு, அப்படி ஒன்று விழுந்துச்சுன்னா ஒரு பாதி, அதுல 1 கோடியில பாதியை நான் கோயிலுக்கு கொடுத்துறேன் சாமி அப்படின்னாரு. சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இது பரவாயில்லையே, கோயிலுக்கு ஒரு 50 லட்சம் கிடைக்குது அப்படின்ட்டு சந்தோஷம். அப்புறம் கேட்டார், சரி மீதி 50 லட்சம் இருக்குது, அதை என்ன தாத்தா பண்ணுவீங்க? தாத்தா கொஞ்சம் யோசிச்சுட்டு, அது உங்களுக்கு கொடுத்துறேன் சாமி அப்படின்னாரு. பக்கத்து பெட்டில் சாமியார் படுத்துட்டார். அவருக்கு ஒரே ஹார்ட் அட்டாக் அன்னைக்கு. தாத்தா நல்லாதான் இருந்தாரு, சாமியாருக்கு ஒரே அதிர்ச்சி. 50 லட்சம் கோயிலுக்கு, 50 லட்சம் எனக்கு அப்படின்னு அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதிர்ச்சிகரமான செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் நமக்கெல்லாம் இந்த புதிய ஆண்டிலே நிறைய வரும், கண்டிப்பாக வரும். அது தாத்தாவுக்கு வந்து அதிர்ச்சி மாதிரி அல்லது பங்கு சாமியாருக்கு வந்து அதிர்ச்சி மாதிரி எல்லாம் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நிச்சயம் கொடுப்பார், எதிர்பாராத விதத்துல ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ கேட்பதை விட மேலானதை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதான் நாம் கேட்பதை விட மேலானதை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தை சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகளும் இன்றைக்கு ஒரு மனத்தவர்களாய் ஆண்டவரிடத்தில் வேண்டுவது ஒன்றுதான். என்னது? இந்த தொற்று வியாதி எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும். எல்லா மதத்தினரும் இன்றைக்கு அதான் ஜெபிக்கிறாங்க, நாமும் அதை தான் ஜெபிக்கிறோம். தொற்று வியாதிகள் மட்டும் இல்ல, நம்மை விட்டு எல்லா தீமைகளும் விலக வேண்டும், நம்மை விட்டு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்க வேண்டும், எல்லா தொல்லைகளும் மறைந்து போக வேண்டும், எல்லா கண்ணீர் கவலைகள் எல்லாம் இந்த புதிய ஆண்டிலே மறைந்து போக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டும். 3 ஆசீர்வாதம் சொன்ன பாருங்க. முதல் ஆசீர்வாதம் என்ன சொன்னார்? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர்கள் எல்லாரையும் எல்லா தீங்கினின்றும் காப்பாராக. ஆண்டவர் உங்களை எல்லா நோய் நொடிகளில் இருந்தும் உங்களை காப்பாராக. ஆண்டவருடைய எல்லா சோதனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் உங்களை காப்பாராக. எல்லா விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கலக்கங்கள், குழப்பங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாராக. எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துகளில் இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாராக. இதுதான் ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம். எல்லா விதமான தீமைகளில் இருந்தும், தடைகளில் இருந்தும், எல்லா விதமான அடிமை தலைகளில் இருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாராக. உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றணும். அதான் முதல் ஆசீர்வாதம். ஆண்டவர் நான் காப்பேன் அப்படின்னு சொல்றார். மோசேயின் வழியாய் ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். ஆரோன் இடத்துல போய் சொல்லு, இஸ்ராயல் மக்களை நான் இப்படித்தான் காப்பாற்றுவேன், எல்லா விதமான கஷ்டங்களும் காப்பாற்றுவேன்றார். இன்றைக்கு ஆண்டினுடைய முதல் நாள், ஆண்டினுடைய இந்த முதல் மணித்துளிகளே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அவங்களை எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா கஷ்டங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். அதை நம்புகிறவர்கள் எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரண்டாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு சொல்றது, ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னது? அருள் பொழிவது. கடவுளுடைய அருளும் ஆசீரும் இல்லாமல் மனிதன் இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது. நாம நினைக்கலாம், அதோ ஒரு வாழறாரு சாமி, ஒரு வாழறாரு சாமி, அவங்க வாழறாங்களே, நாங்க எங்க வாழ்ந்தோம் சாமி, நான் டெய்லி கோயிலுக்கு வரேன், பூசை காண்றேன், நன்மை வாங்குறேன், ஜெபமாலை சொல்றேன். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க, கோயிலுக்கே வரமாட்டாரு. ஆனா அவரு மாடி மேல மாடி வீடு கட்டி
நல்லா வாழ்ந்துனுகிறாரே சாமி அப்படின்னு சொல்லலாம். அது நிலையான வாழ்க்கை அல்ல, அது நிலையானதல்ல. ஆண்டவருடைய அருளும் ஆசிரியம் இல்லாமல் நிலைத்து வாழ முடியாது. அவ்வளவு மாடி வீடி கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா அவருக்கு தூக்கம் வராது. நைட்ல இல்ல நிம்மதியா தூங்க முடியாது. பயந்து பயந்து எழுச்சிட்டு இருப்பார். எங்க சேர்த்து வச்சதெல்லாம் எந்த நேரத்துல யாரு கொள்ளடிச்சுன்னு போவாங்களோ அப்படின்னு பயந்துன்னு தான் வாழ்வார். யார் வந்து எந்த நேரத்துல ரைடு விட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போவாங்களோ அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கடவுளுடைய அருள் இல்லாதவர்கள், தெய்வ பயம் இல்லாதவர்கள், அச்சத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பயந்து பயந்து தான் சாகணும். ஆனால் இன்றைக்கு கடவுள் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, அந்த பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். நான் உனக்கு என்னுடைய அருளை தருகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை தருகிறேன். உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய அருளை தருகிறேன். இறைவா உம்முடைய அருள் எனக்கு போதும், நான் வல்லமையாய் வாழ்வேன் அப்படின்னு பாடல் எல்லாம் பாடுவோம். இறைவா உம்முடைய அருள் எனக்கு போதும், பொய் கூறும் உறவுகள் எனக்கு வேண்டாம், கண்ணை கவருகிற இந்த மாய உலகம் எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை உன்னுடைய அருள் மட்டும்தான். அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்கள். ஆண்டவரே எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், காசு பணம் வேணும் கேட்காதீங்க. உம்முடைய அருள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே உடைய அருளை எனக்கு தாரும் அப்படின்னு கேளுங்க. அந்த அருள் இருந்தால் போதும், ஆண்டவருடைய அந்த அருளும் ஆசீர்வாதம் இருந்தால் போதும். இந்த உலகத்திலே நாம் வல்லமையாய் வாழ்வோம். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் எல்லாரும் வல்லமையுள்ள பிள்ளைகளாய் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவர் அது சொல்றார், நான் உனக்கு அதை ஆசீர்வாதமா கொடுக்கிறேன், என்னுடைய அருளை உன் மீது பொழிகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் எனக்கு உடைய அருளை தாரும். அதுதான் இரண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு என்ன கேட்டீங்க? அமைதி அருள்வாராக. என்ன ஆசீர்வாதம் இது? அமைதி. அமைதினா என்ன? சமாதானம். அந்த அமைதி இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய உள்ளத்துல என்ன இல்லை? அமைதி இல்லை. அதான் சொல்றேன், எல்லாம் இருக்கும், ஆனால் என்ன இல்லை? அமைதி இல்லை. குழப்பங்கள் நிறைந்த மனதாக இருக்கும், குழப்பம் தான் இருக்கு, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. நல்லா இருக்கும், எல்லா காசு பணம் பொருள் எல்லாமே இருக்கும், ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க அமைதியாய் வாழ முடியுமா? வீட்டுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது, வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கிற அடிமைகளை போலத்தான் இருப்பார்கள். வெளி மனிதர்களோடு மற்றவர்களோடு அவர்கள் உறவில்லாமல் வாழுகிற மனிதர்கள் எல்லாம் செத்த பிணங்கள், செத்த பிணங்களுக்கு சமம். இந்த வாழ்வு சாவு அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த கொரோனா காலத்துல நம்ம ரெண்டையும் பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் சாவின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க இல்லையா? சாவு வரைக்கும் கிட்ட போயிட்டு அப்புறம் பழச்சுக்கிட்ட, சாமி எனக்கும் கொரோனா வந்துச்சு, நானு பழச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எத்தனை பேர் அப்படி பழச்சிங்க? கை தூக்க பார்க்கலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கே பயப்படுறாங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கோம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. வாழ்வு சாவை பற்றி ஆண்டவர் பைபிள்ல நிறைய பேசுவார். நானே வாழ்வு தரும் உணவு, நானே வாழ்வும் வழியும், உயிர்ப்பும் வாழ்வும் உயிர்ப்பும் நானே அப்படின்லாம் நிறைய வாழ்வை பற்றி சொல்லுவார். நிலை வாழ்வை கொடுக்க வந்தேன் அப்படின்வார் இல்லையா? வாழ்வு 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 நிறைய பேசிட்டே இருப்பார். சாவை பற்றி பேசுவார், இறப்பை பற்றி பேசுவார் ஆண்டவர் இல்லையா? சாவே உன் கொடுக்கு எங்கே, உயிர்ப்பும் உயிரும் நானே, இதில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று இறப்பை குறித்தும் சாவை குறித்தும் கூட ஆண்டவர் பேசுவார். செத்தவர்களை ஆண்டவர் உயிர்ப்பித்த அற்புதங்கள்லாம் இருக்கா? செத்து போனவங்களை ஆண்டவர் உயிர்ப்பிச்சிருக்கிறார். எத்தனை பேர் உயிர்ப்பிச்சார்? ஒரு 3 பேர். யாரெல்லாம் உயிர்ப்பிச்சார்? லாசரை உயிர்ப்பித்தார். அப்புறம் நயின் நகரத்து பட்டணத்தினுடைய ஒரு கைம்பெண், ஒரு விதவை தாயினுடைய மகனை உயிர்ப்பிக்கிறார். 2. 3வது ஒரு சிறுமி. யாருடைய சிறுமி? யாயிரனுடைய மகள், ஒரு சிறுமி. இப்ப எது முதல்ல நடந்துச்சு? எந்த அற்புதம் முதல்ல நடந்துச்சு? அந்த சிறுமி தான் முதல்ல நடந்துச்சு. 2வது அந்த இளைஞன், 3வது லாசர். ஆமா, 3 அற்புதங்கள். வீட்டுல போனீங்கன்னா பைபிள் எடுத்து வாசிக்கலாம். 3த்துக்கு நிறைய ஒற்றுமை வேற்றுமைகள்லாம் இருக்கு, நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, சிறுமிக்கு என்ன வயது?
12 வயது சிறுமி, அவ்வளவுதான். 12 வயசு சிறுமி. இளைஞன் ஒரு 25 வயது இளைஞனாக இருக்கலாமா? லாசர் வயது முதிர்ந்தவர். பாருங்க, 3 வயசு வித்தியாசம். வயது முதிர்ந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார். இளைஞனாக இருந்தாலும் கூட ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க முடியும். குழந்தையா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார். 3த்துக்கும் ஒரு நல்ல ஒரு கம்பாரிசன் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுமி லாசர் இறந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. லாசர் இறந்து அடக்கம் செய்து எவ்வளவு நாள் ஆகி போச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. இயேசு கிட்ட சொல்ல, ஆண்டவரே செத்து அடக்கம் 3 நாள் ஆயிடுச்சு, திறந்தா என்ன ஆகும்? நாற்றம் அடிக்குமே சொல்ல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்தது இளைஞன் இறந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அவன் ஆக்சுவலி கல்லறைக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இறந்து 1 நாள் ஆகியிருக்கலாம் அல்லது 2 நாள் ஆகிருக்கலாம். கல்லறைக்கு தூக்கிட்டு இன்னும் அடக்கம் செய்யப்படலை. அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் லாசர். இவர் இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை. போயிட்டு இருக்கிறாங்க கல்லறைக்கு நோக்கி. சிறுமி இறந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஏன்னா அவர் இறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரை அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறார், வாங்க என் மகளை குணப்படுத்துங்க. போற வழியில தான் செய்தி வருகிறது, என்னென்று சிறுமி இறந்து விட்டால், போதகரை தொந்தரவு செய்யாதீங்கன்றாங்க. அதனால ஆண்டவர் சொல்றார் அந்த அப்பா விட்ட, நம்பிக்கையை கைவிட்டு விடாதே அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு அஞ்சாதே. 2வது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே, நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சிறுமி இறந்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் இருக்கும். இளைஞன் இருந்து ஏறக்குறைய 1 நாள் ஆகி இருக்கலாம். சிறுமி வீட்டிலே தான் இருக்கிறாங்க. இளைஞன் கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிறான். லாசரோ கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டான். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். இப்போ இயேசு அந்த 3 பேரை உயிர்ப்பித்த விதத்தை கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். இந்த 3வரும் இறந்து போய்விட்டார்கள், செத்து போயிட்டாங்க. ஆனால் இயேசு இவர்களை பார்த்து இவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார். நல்லா நீங்க வாசிச்சு பாருங்க, பைபிள் எடுத்து 3ஐயும் வாசிங்க. இவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? உறங்குகிறார்கள் என்று சொல்லுவார். எப்படி? இவர்கள் உறங்குகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டார். உறங்குகிறார்கள்னா என்ன அர்த்தம்? உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வெரி குட். இங்க கூட கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன, யாரு? உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எழுப்பாதீங்க வேணாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சப்போஸ் யாராவது எழுப்பி விட்டாங்கன்னு என்ன சொல்லணும்? தூங்குறவங்க நான் சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி சொல்லுங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, யாராவது எழுப்பி விட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? இப்போ ஆண்டவர் இந்த 3 பேரையும் உறங்குகிறார்கள் சொன்னார்ல, அவங்க எங்க உறங்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி சொல்லலாம்? எங்க உறங்குகிறார்கள்? உறங்குகிறார்கள் எங்க உறங்குறாங்க? ஆனா செத்து போயிட்டாங்க. உண்மையிலேயே உறங்குகிறார்கள் எங்க உறங்குகிறாங்க? ஆண்டவருடைய இல்லத்துல உறங்குறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஆண்டவருடைய மடியிலே உறங்குகிறார்கள் சொல்லலாமா? அது மாதிரி நீங்க தூங்கும் போது யாராவது எழுப்பி விட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஆண்டவருடைய மடியில தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மான் கண்டினியூவா தூங்கலாம். கொரட்டை மட்டும் விடாம தூங்குங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ கடவுள் அந்த 3வரையும் பார்த்து என்ன சொன்னாரு? நீங்கள் அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் உறங்குகிறார்கள் அப்படிதான் சொல்றாரு. சிறுமியை பார்க்க போகும்போது ரொம்ப தெளிவா சொல்லுவார் இல்லையா? அவங்களாம் குழல் ஊதி முழதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த அமளி? சிறுமி இறக்கவில்லை, அவள் உறங்குகிறாள். எல்லாரும் என்ன பண்ணாங்க? சிரித்தார்கள், ஏளனம் செய்தார்கள். செத்து போயிட்டாளே, அவளை போய் உறங்குகிறாள் என்று சொல்லுகிறாரே என்று. இறந்து போனவர்களை உறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்ற கடவுள், கவனமா கேளுங்க, இறந்து போனவர்களை உறங்குகிறார்கள் என்று சொன்ன கடவுள் உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து இவன் இறந்து போயிருந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். எங்க சொல்றார்? ஊதாரி மைந்தனுடைய உமையில் அழகா சொல்லுவார். ஊதாரி மைந்தனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 2 மகன்கள். அது இளைய மைந்தன் ஊதாரித்தனமாய் எல்லா அப்பா அம்மாவுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, சொத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு எங்க போயிட்டான்? தூரமா எங்க போயிட்டான்? புட்டாத்துப்பட்டியில இருந்து என்ன ஊருக்கு போயிருப்பான்? எங்க போயிருப்பான்னு சொல்லலாம். பெங்களூர் போயிட்டான்னு வச்சுங்களேன். அவ்வளவு தூரம் போயிட்டான். பெங்களூர்ல போயிட்டு ஊதாரித்தனமாய் வாழ்ந்தான். சரிங்களா? நான் இங்க யாராவது பெங்களூருக்கு போயிருந்தாங்கன்னா ஃபாதர் கொண்ட பத்தி தான் சொன்னாருன்னு நாளைக்கு போட்டு கொடுத்துறாங்க. நான் எதேச்சியா தான் சொல்லுகிறேன். சரி, எதுக்கு வம்பு? பெங்களூரை விட்டுறலாம், வேற ஏதாவது ஒரு தெரியாத ஊரா சொல்லலாமே. என்ன ஊர் சொல்லலாம்? காஷ்மீர்னு வச்சுக்கலாம். காஷ்மீர்ல தான் ஊர்ல இருந்து யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படி வச்சுக்குவோம்.
காஷ்மீருக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாமே. இப்ப அங்க போயிட்டு ஊதாரித்தனமாய் வாழ்ந்துட்டு ஒரு நாள் அவனுக்கு சாப்பிடுறது கூட வழி இல்லாமல் கடைசியில ஒரு நாள் வருத்தப்பட்டு என்ன சொன்னா, நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன், போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னடா எங்க வீட்டுல வேலைக்காரர்கள் கூட நல்லா சாப்பிட்றாங்க, எனக்கு தான் சாப்பாடு இல்லையேன்னு மனம் வருந்தி மனம் திருந்தி ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு வரான், கூட்டாத்துப்பட்டிக்குள்ள வர பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வரும்போதே அவங்க அப்பா இங்க இருந்து பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே என்ன பண்ணாரு, கோல் எடுத்துன்னு போய் அடிச்சு துரத்திட்டார். அப்படியா? என்ன பண்ணார்? ஓடி போய் அரவணைத்து அவனை முத்தமிட்டு அவனுக்கு புதிய ஆடைகளை எல்லாம் உடுத்தி நல்ல செருப்பை போட்டு கொழுத்த கன்றை அடித்தார். எப்படிப்பட்ட கன்று? அதுக்கேண்டா சிரிக்கிற? இங்க அடிக்கடி அடிக்கிறாங்க. அவனுக்கு அதை விட ஸ்பெஷலான ஒரு கொழுத்த கன்றை அடித்து ஊருக்கே பிரியாணி போட்டார். இத பார்த்த பக்கத்தூருக்காரங்களாம் வந்து கேட்டாங்க, இவ்வளவு கீழ்த்தரமாய் உன் சொத்தையெல்லாம் அழித்து விட்டு பாவத்திலே வாழ்ந்த பையனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய விருந்து, ஊருக்கே விருந்து ஏன்? அப்ப அவங்க அப்பா சொன்னார், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி அழகா சொல்லுவாங்க, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று வந்திருக்கிறான் அப்படின்னு. அவருடைய மூத்த மகன் காட்டுல இருந்து வர, அவரு வந்து கேட்கிறாரு, அப்பா நான் இத்தனை வருஷமா உன் கூட தானே இருந்தேன், எனக்குன்னு ஒரு விருந்து வைக்கலையே, ஊதாரித்தனமாய் வாழ்ந்த இவனுக்கு விருந்து வைக்கிறேன்னு கேட்டப்ப அவனுக்கு என்ன சொல்றாரு, உன்னுடைய தம்பி இவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று வந்திருக்கிறான் அப்படின்னா. சரி, இப்ப எப்பொழுது இறந்து? ஆக்சுவலி அவன் இறக்கல, உயிரோட தான் இருந்தான். ஆனால் அவன் தந்தை இறந்து போனான்னு சொல்றாரு. எப்பொழுது அவன் இறந்தவனாக பார்க்கப்பட்டான்? எப்பொழுது அவன் உயிரோடு இருக்கிறான்? எப்போ? ஆமாமா, தூங்கி இருக்கவங்க எழுப்பிடுங்க, அவங்களாம் உயிர் பெற்று எழட்டும். எப்பொழுது இறந்து போயிருந்தான்? பாவம் செய்த போது, பாவத்திலே வாழ்ந்த போது இறந்து போனானா? சரி, எப்பொழுது உயிர் பெற்றான்? நல்லவனாய் மாறினான், உயிர் பெற்றானா? சரி, இப்ப நான் தெளிவா கேட்கிறேன். காஷ்மீர்ல பாவம் செஞ்சது இருந்தான் இல்லையா, அங்க இருந்தே ஆண்டவரே அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டு இருந்தான்னா, இங்க ஊருக்கே வராமல் இருந்திருந்தால் அவன் உயிர் பெற்றான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப எப்போ உயிர் பெற்றான்? அவன் அங்கேயே மனம் திரும்பிட்டான். ஆனா எப்போ உயிர் பெற்றான்? தன் தந்தையிடம் வந்து சேர்ந்த பிற்பாடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா தூங்குறவங்க எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேர் தூங்குறாங்க பாத்தீங்களா? தூங்குறவங்க எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க அப்படின்னா. சரி, அப்பயே பாதி பேர் தூங்கினா இருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் எப்பொழுது உயிர் பெற்றான்னா, தன் தந்தையோடு, அவன் தன் தந்தையோடும் தன் தாயோடும் தன் சகோதர சகோதரியோடும் அந்த குடும்பத்தாரோடு எப்பொழுது வந்து சேர்ந்தானோ அப்பொழுதுதான் அவன் உயிர் பெற்றான். அப்ப எப்பொழுது இறந்தவன் அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த உறவுகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உறவுகள் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்த நாட்கள் தான் அவன் எப்படிப்பட்டவன்? இறந்த மனிதன். இப்ப புரியுதுங்களா? அப்போ பைபிள்ல இறப்பு வாழ்வு பற்றி பேசுகிறார்கள். ஒரு மனிதன் ரெண்டு நிலையில வாழ முடியும், இறந்த நிலையிலும் இருக்க முடியும், வாழ்ந்த நிலையிலும் இருக்க முடியும். அப்போ யார் இறந்தவன், யார் வாழ்கிறவன் அப்படின்னா, யாரெல்லாம் உறவுகளோடு சுமூகமான ஒரு உறவு இல்லாமல் உறவுகளை வேண்டாம் என்று சொல்லி தனிமையில் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இறந்தவர்களுக்கு சமம் ஆண்டவருடைய பார்வையில. யாரெல்லாம் நல்ல உறவிலே வாழ்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்க? இன்னும் தூக்கத்துல எழுந்திருக்கலையா? பாதி பேர் தூக்கத்திலே இருக்காங்க. உங்களை பார்த்தா உயிரோட இருக்கிறீங்களா எப்படி தெரியல. எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? இருக்கீங்களா? உசுரோட இருக்காங்க அப்படி கை காட்டுங்க. தூங்குற கையெல்லாம் அப்படி பிடிச்சி காட்டி விட்டுருங்க, அவங்க கை காட்ட மாட்டாங்க. சரி, எல்லாம் உசுரோட தான் இருக்கிறீங்க இல்லையா? கடவுள் பார்வையில பாருங்க, அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லு. யார் இறந்தவர்கள் அப்படின்னா, யாரெல்லாம் உறவுகளோடு இல்லாமல் தனிமையில் வாழ்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? செத்த பிணத்திற்கு சமம். நடைப்பிணம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடைப்பிணம். பிணம் நடக்குமா நடக்காதா? பிணம் நடக்குமா நடக்காதா? சத்தமா சொல்லலாம். நடக்காதா?
நம்மலாம் நடந்து தான் இருக்கிறோம். பாதி போனோம் நடந்து தான் இருக்குது ஊர்ல. செத்த பிணங்கள். பிணம் நடக்குமா நடக்காதா? நடக்குது. நடைப்பிணம். அத போது வர ஒரு நடைப்பிணம் சொல்லுவாங்க. யார் அந்த நடைப்பிணம்னா யாரு? நல் உறவிலே வாழாதவர்கள். மற்ற மனிதர்களோடு தன் குடும்பத்தாரோடு சமாதானம் இல்லாமல் நல்லுறவிலே வாழாதவர்கள் யார்? செத்த பிணம். இப்போ பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஊதாரி மைதன் தனிமையிலே வாழ்ந்த நேரம் செத்த பிணம். தன் தந்தையோடு சேர்ந்த பொழுது அவன் உயிர் பெற்று எழுந்தான் அப்படின்றோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் கேட்டேன், யாரெல்லாம் உயிரோடு இருக்கீங்களா கை காட்டுங்கன்னு சொன்னா காட்டினீங்களா? இப்ப திருப்பி அதே கேள்விதான். அப்ப கேட்டது வேற, இப்பயும் அதே கேள்விதான் கேட்கிறேன். உண்மையிலேயே கடவுள் பார்வையில இங்க கை தூக்கிடாதீங்கன்னா, கை தூக்கிட்டீங்கன்னா எல்லாம் பார்த்துருவாங்க. அதனால மனசுக்குள்ளே சொல்லிங்க, கடவுள் பார்வையிலே எத்தனை பேர் நீங்கள் இங்கே உயிரோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் செத்த பிணமாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? கையை தூக்கக்கூடாது, மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். 100% பேரு செத்த பிணமா தான் இருப்பாங்க. பிணம் எப்படி நல்ல வாசனையா இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாற்றம் அடிக்கும் இல்ல? நாற்றம் அடிக்கும் பிணம். சிலர்லாம் செத்து போய் 10 வருஷம் ஆயிருக்கும். சிலர் செத்து போய் 3 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம், 30 வருஷம் கூட இருக்கும். சொல்ல முடியாது இல்ல? 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனலாம் இப்ப பூசை கண்டு இருக்கும். என்ன அர்த்தம்? 30 வருஷமா பேசாம கொள்ளாம இருப்பாங்க இல்லையா? சண்டை போட்டுட்டு. சிலர் சொல்றாங்களே, சாமி நான் அவரோட பேசி ஒரு 15 வருஷம் ஆகுது. தைரியமா சொல்றாங்க, பேசி எவ்வளவு வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. என் அண்ணன் தான் சாமி, நான் அண்ணன் கூட பேசுறது இல்ல, பேசியே 15 வருஷம் ஆகுது. எப்ப நான் அவங்க கூட பேச்சு நிறுத்துறேன் அப்பதான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்களா? சிலர்லாம் சொல்லுவாங்க, தலை முழுகிட்டா சாமின்னு சொல்றவங்களா இருக்காங்களா? பெத்த தாய் தகப்பனே பிள்ளைகளை தலை முழுகிட்டோன்னு சொல்றாங்க, இருக்காங்களா இல்லையா? தலை முழுகிட்டேன்னு சொல்றாங்க. ஒரு அம்மா மெட்ராஸ்ல ஒரு பையனுக்கு, தன் சொந்த மகனுக்கு என்கிட்ட ஆண் வேலைப்பாட்டி பூசை எழுதி கொடுத்தாங்க. ஆரிக்குதாஸ் ஆண் வேலைப்பாட்டி பூசை வைங்க. எனக்கு டவுட், பையனா இல்ல அவன் மாமனாரான்னு தெரியல. அப்புறம் ரொம்ப விசாரிச்ச பார்த்தா தெரிஞ்சு அவன் பையன் உயிரோட தான் பூசையில உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஆண் வேலைப்பாட்டி பூசை. என்னம்மா இப்படி பண்றீங்கன்னா, அவன் யாரோ ஒரு பெண்ணை காதலித்தான், எனக்கு விருப்பம் இல்லாத பெண், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். நான் தலைமொழிட்டேன் சாமி, எனக்கு 2 பையனுங்க, ஒரு பக்கெட் தண்ணி தூக்கி தலைமொழிட்டு என் பையனுக்கு என் கடமைக்கு ஒரு பூசையை வச்சிடறேன், நீங்க வச்சிருங்க. எவ்வளவு பெரிய தப்பு! அதான் என்னையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. நீங்க கூட சேர்ந்து பாவத்தை செய்யுங்க. உறவுகளை வேண்டாம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள்? செத்த பிணங்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி இருக்கலாம். சுமூகமான உறவு இல்லாமல், அக்கம் பக்கத்துல பேசிக்கொள்ளாமல், சொந்த பெற்றோரிடத்துல பேசாம, பிள்ளைங்க கிட்ட பேசாம, அண்ணன் தம்பி கிட்ட பேசாம, சமாதானம் இல்லாமல் யாரெல்லாம் பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள் கடவுள் பார்வையில? செத்த பிணங்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்றார் தெரியுமா? மார்க்கு நற்செய்தியில ரொம்ப அழகா சொல்வார், நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, நான் வாழ்வோரின் கடவுள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க செத்து போன பணத்துக்கெல்லாம் நான் கடவுள் இல்ல, நான் யாருடைய கடவுள்? வாழ்வோரின் கடவுள். அப்படின்னா யாரு? யாரெல்லாம் சமாதானத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நல்லுறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் கடவுள். அந்த உறவே வேண்டாம் என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு நான் கடவுள் இல்லை. அப்படிதான் சொல்லுவார். ரொம்ப அழகா சொல்லுவாரு. காணிக்கை கொண்டு வரீங்க கோவிலுக்கு, வர நேரத்தில் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வருது? என் சகோதரன் ஒருவன் எனக்கு எதிராக மனநோவு செய்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு பேசிக்கொள்ளாம இருக்கிறான்னா உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் அவனிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நாம எல்லாம் சமாதானம் செய்து கொள்ள. இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே கடவுள் தருகிற செய்தி, கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய அருள் உங்களுக்கு வேண்டும், கடவுள் உங்களை எல்லா தீங்கிலும் காப்பாற்ற வேண்டும். அப்படின்னா முதல்ல நீங்கள் எல்லாரிடமும் சமாதானத்தோடு இருங்க. நல்லுறவு, கடவுளோடும் நல்லுறவு, மனிதர்களோடும் நல்லுறவிலே வாழுகிற அத்தனை பேருக்கும் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உங்களை எல்லா தீங்கினின்றும் காப்பார், உங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் கொடுப்பார், உங்களுக்கு அமைதியை அருள்வார், சமாதானத்தை கொடுக்கிறார். அதை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி வாழ்கிற அத்தனை பேரும்
செத்த பிணங்கள். அந்த செத்த பிணங்களுக்கு இவர் கடவுள் இல்லை. உயிரோடு வாழும் ஆசை கொண்டவர்களுக்கு சமாதானம் செய்து கொள்வோர் பேறு பெற்றோர் அப்படின்றாரா. அந்த சமாதானம் செய்து கொண்டு வாழ்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டவர் தான் உண்மையுள்ள கடவுள். நிறைந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள இன்னொரு வழி இருக்கு. அந்த வழி என்ன தெரியுமா? அன்னை மரியாள் என்ற அந்த வழி. கடவுளின் தாய் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் வழியாக நாம் கேட்கிற அத்தனையையும் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். அந்த புதிய வருடத்திலே உங்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியை நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக, மன அமைதிக்காக, நம்முடைய ஊரிலே அமைதி பிறக்க வேண்டும், சமாதானம் வரணும், ஊரிலே ஒற்றுமை வர வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்திற்காக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய பங்கை இறைவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் எல்லோரும் வாழும் மனிதர்களாய் வாழணும். செத்த பிணங்களாய் அல்ல, நடை பிணங்களாய் அல்ல, வாழும் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து காட்டுவோம். இறைவனுடைய அருளை மாசரையும் அன்னை மரியாள் வழியாக இந்த ஆண்டிலே அபரிமிதமாய் பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களோடு, வளமையோடும், நல்ல உடல் நலனோடும், ஆன்ம நலனோடும் நாம் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகிற வேளையில அந்த தாயின் வழியாய் நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும், திருச்சபையின் தேவைகளுக்காகவும், பிறர் தேவைகளுக்காகவும் நாம் இப்போது ஒருக்கமாய் கொண்டாடுவோம். மன்றாட்டு சொல்ல விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் சத்தமா சொல்லலாம். எல்லோரும் ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்வோம். இதோ இந்த புதிய ஆண்டிலே இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், எமது அவை தலைவர்களையும் எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமலன் இயேசுவின் அன்பு நிறை அன்னையே, நீர் இறைவனுக்கு ஏற்ற ஆலயமாக விளங்கினீர். எனவே இந்த புதிய ஆண்டில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினால் இனி யாரும் பாதிக்கப்படாமல் நல்ல உடல் சுகத்தோடு ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து உமக்கு ஏற்ற உத்தம பிள்ளைகளாக வாழ தேவையான அருள் வரங்களை நீர் பொழிந்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உறவினர்களோடும், குடும்பங்களோடும், உற்றார் நண்பர்கள், நன்கொடையாளர்கள் அனைவரோடும் நல்ல உறவை ஏற்படுத்தி, நல்ல வாய்ப்பினை ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தி, ஒருவருக்கொருவர் அன்பு செய்து புரிந்து கொண்டு வாழக்கூடிய நல்ல மனநிலைகளை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகின்றோம்.